அனைவருக்கும் வணக்கம். முதல்ல பார்த்தீங்கன்னா தாவேகாவுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். ஏன் வாழ்த்துக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் யார் கூட போட்டிக்கிட்டா சரியாக இருக்குமோ, அவருக்கு அரசியலில் யார் கூட போட்டிக்கிட்டுறதுக்கு அவர் டிசர்விங்கோ அந்த நபரே பார்த்தீங்கன்னா நான் விஜய் அவர்களை எதிர்த்து போட்டிக்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காப்புல. அது வேற யாரும் இல்லை, ஃப்ரான்ஸ் பவர் ஸ்டார், த ரியல் பவர் ஸ்டார். முடிவு பண்ணல. ஜோசப் விஜய் அவர்களே, உங்களை நான் ரொம்ப மதிக்கிறேன். என்னுடைய கூட பிறந்த தம்பி மாதிரி தான் உங்கள்கிட்ட நான் ஒரு 9 குரு ஆடியோ லாஞ்சில் உங்களை நான் சந்தித்தேன். நம்ம 2 பேரும் ஒரு அரை மணி நேரம் தனியாக உட்காந்து பேசணும். அப்போ நீங்கள் சொன்னீங்க எனக்கு உலகம் பூரா ஃபேனு, ஆனால் எங்கள் வீட்டில் என் பையன் உங்கள் ஃபேனுன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டீங்க. நானும் ஹாப்பியாக இருந்தேன். ரொம்ப அமைதியாக இருந்தவர் இன்றைக்கி பார்த்தா மேடையில் பயங்கரமான டைலாக்கு, பயங்கரமான வசனம் இதெல்லாம் பேசுகிறாரு. களத்துக்கு வாங்க, களத்துக்கு வந்தால் தான் எதுவுமே வெற்றி தோல்வியை நிர்ணயிக்க முடியும். எடுத்தோடனே இல்லை, அதாவது பேசுகிறது மேடையில் பேசணும். அவர் டைலாக் மாதிரி இங்கிட்டு அங்கிட்டு போகிறாரு வராரு, வீரபாண்டி கட்டரமாமா வசனம்லாம் பேசுகிறாரு. அது அந்தளவுக்கு மக்கள் பாதி பேர் ஏற்றுக்கலாம். கூட்டம் எனக்கு கூட தான் கூடுது. கூட்டத்தை வச்சு எதுவுமே நம்ம கவனிக்க முடியாது. எனக்கும் ரசிகர்கள் ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க. நானும் கட்சி ஆரம்பிக்கணும் ரொம்ப தீவிரமாக முயற்சி எடுத்தேன். கடைசியில் என்ன சூழ்நிலையோ தள்ளிடுச்சு. அதனால் என்னுடைய அருமை தம்பி எங்கே நின்னாலும் 26 எங்கே நின்னாலும் அவர் எதிர்த்து நிற்க நான் தயாராக இருக்கிறேன். அவர் தயாரான்னு கேட்டுங்க. கட்சியில் ஆரம்பிக்க மாட்டேன். பெரிய கட்சி கூப்பிட்டா கண்டிப்பாக அவங்க சார்பாக நிற்பேன். இல்லை சுயேட்சையாக நின்று அது வாய்ப்பு கிடைச்சா சேருவேன் கண்டிப்பாக. எதிரியும் கிடையாது, நண்பன் கிடையாது. இதெல்லாம் சும்மா டைலாக் சொல்கிறது தான். நாளைக்கு கூட்டணிக்கு வாங்கினா போட்டி போகிறாரு. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. ரியல் லைஃப்பில் ஹீரோவாக இருக்காங்க, ஆனால் பாருங்களேன் ரியல் லைஃப்பில் காமெடியனாக இருக்காங்க. ரியல் லைஃப்பில் காமெடியனாக பார்க்குற நபர்கள் ரியல் லைஃப்பில் சில பேர் ஹீரோவாகவும் இருக்காங்க. சபாஷ், சரியான போட்டி, ரெண்டுமே காமெடி பீஸு. அடுத்ததான் நம்ம அந்த பலூன் கதையை பற்றி பார்ப்போங்க. பலூன் கதை நிறைய பேருக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவேகாவோட தென் சென்னை தெற்கு மாவட்ட தலைவர், அவருடைய பேர் என்னன்னா கேவி தாமு. அவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கட்சி அலுவலகத்தில் 100 அடிக்கு ஒரு ராட்சச பலூனை பறக்க விட்டுருக்காப்புல. அந்த பலூனில் தாவேகா தலைவர் விஜய் அவர்களுடைய புகைப்படம்லாம் பொறிக்கப்பட்டு தலைவரே வாழும் வள்ளலே அவரே இவரேன்னெலாம் போட்டிருக்காங்க. அவர் அந்த பலூனை பறக்க விட்டுருக்காப்புல. பறக்க விட்டு அரை மணி நேரத்தில் காவல்துறை அந்த பலூனை பறிமுதல் பண்ணிட்டு போயிட்டாங்க. சரியா, இதுதான் நடந்தது. இந்த பலூனை தான் போயிட்டு புஷி ஆனந்திக்கிட்ட போய் சொல்லியிருக்காப்புல இந்த கேவி தாமுன்றவர், அண்ணே அந்த பலூனை எனக்கு எப்படியாவது வாங்கி கொடுத்துருக்கடே, அது தளபதி ஃபோட்டோ போட்ட பலூனை காவல்துறை பிடிக்கிட்டு போயிட்டாங்கண்ணே, அது சாதாரண பலூனாக இருந்தாலும் பரவாயில்ல, தளபதி ஃபோட்டோ இருக்கிற பலூனை எப்படியாவது வாங்கி கொடுனேன். அதுக்கு தான் நம்ம புஷி ஆனந்த் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரிப்பா இருப்பா, நமக்கு தான் அட்வொகேட் டீம்லாம் இருக்காங்கல்ல, நம்ம அந்த பலூனை வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காப்புல. இதுதான் நடந்தது. சரியா, இப்போ இந்த சம்பவம் இருக்கு இல்லையா, இந்த சம்பவத்தை தான் இந்த குரூப் எடுத்து வச்சுக்கிட்டு எங்களுக்கு நேர்ந்த அடக்குமுறை ஒடுக்குமுறைன்னு அழுது ஒப்பாரி வச்சுட்டு இருக்காங்க. முதல்ல அடிப்படையாக செய்ய வேண்டிய விஷயத்தையே இவங்க செய்யலை. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ராட்சச பலூனை பறக்க விடுறோம் அப்படின்னா அதை பறக்க விடுறதுக்கு முன்னாடி அந்த ஏரியாவில் இருக்கிற காவல் நிலையத்தில் பெர்மிஷன் வாங்கியிருக்கணும். அந்த பறக்க விடக்கூடிய இடம் ஏர்போர்ட்ல இருந்து 30 கிலோமீட்டர் சரௌண்டிங்குள்ளே இருக்குது அப்படின்னு சொன்னாக்க விமான போக்குவரத்து இயக்குநரகத்துக்கிட்டையும் பெர்மிஷன் வாங்கியிருக்கணும். இது எதையுமே இவங்க பண்ணலை. பண்ணாமல் அந்த பலூனை பிடிக்கிட்டு போயிட்டாங்கன்னு ஒப்பாரி வச்சு ஓலம் போட்டுக்கிட்டு இருந்தா என்ன பண்ணுறது? சட்டத்தில் இருக்கிற அடிப்படையான விஷயங்களையே இவங்க மதிக்க மாட்டாங்க. இவங்க மதிக்காமல் வந்துக்கிட்டு அரச குறை சொல்கிறது. எதுக்கு உங்களுக்கு ராட்சச பலூன்லாம்? பேசாமல் 1 ரூபா பலூனை வச்சு வீட்டில் ஊதிக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருங்க ஜாலியாக. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, அந்த தாவேகாவோட இப்போ நடந்த இந்த பொதுக்குழு கூட்டத்தில் ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணு பேசினாங்கல்ல, இந்த பெண்களுக்கான மகளிர் விடியல் பயணம் திட்டம் எதுக்கு இதெல்லாம் 1000 ரூபா கொடுக்கறதெல்லாம் போதுமா? தமிழ்நாட்டில் பெண்கள்லாம் சேஃபாக இருக்காங்களா? நம்மளாம் நிம்மதியாக இருக்கோமா? அப்படி இப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்கல்ல. அவங்க யார் தெரியுமா? அவங்களுடைய தகப்பனாராக ஆள் வச்சு அவங்களே கடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி புகார் அது நியூஸ்லாம் ரிப்போர்ட் ஆகிருக்கு. இந்த பெண் இருக்காங்கல்ல, இந்த பேசின பெண், இவங்களுடைய பெயர் பார்த்தீங்கன்னா ஆர்ஜே நந்தினி. இவங்களுடைய அக்கா வேற ஒரு ஜாதியில் உள்ள ஒரு நபரை கல்யாணம் பண்ணி டெல்லியில் போய் செட்டில் ஆயிருக்காங்க. அந்த அக்கா கிட்ட இந்த குடும்பம் மொத்தமாக அவங்கள புறக்கணிச்சு வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஆர்ஜே நந்தினி அவங்களுடைய தகப்பனார் மட்டும் அந்த அக்கா கூட அப்பப்போ பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க போல இருக்கு. ஒரு பாயிண்ட்ல அவருடைய மகள் கூட, அதாவது டெல்லியில் இருக்காங்க இல்லையா, அவங்க கூட போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு ரிட்டர்ன் வர்றதுக்குள்ள
இங்கே சொத்து பிரச்சனையெல்லாம் நடந்திருக்குது. சொத்தை வந்துட்டு மீதி இருக்கிற 2 பொண்ணுங்க பேரில் எழுதி இது பண்ணியிருக்காங்க போல இருக்கு. அதில் எல்லாம் கொஞ்சம் பிரச்சனை ஆகி இந்த ஆர்ஜே நந்தினி இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து ஆள் செட் பண்ணி அவங்களுடைய அப்பாவே கடத்தி கொண்டு போய் ஒரு மறுவாழ்வு மையத்தில் கொண்டு போய் அவங்க அப்பாவை சேர்த்துருக்காங்க கொண்டு போய். இப்படி ஒரு கதையை வச்சுக்கிட்டு இவங்க வந்து பெண்கள் பாதுகாப்பு பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. அணில் கூட்டில் ஒரு கட்டுவெறியன் ஃப்ரான்ஸ். என்ன ப்ரோ விஜய் ப்ரோ, என்ன ப்ரோ பாயாசத்தில் பள்ளி விழுந்து கிடக்குதே. கட்சியில் சேர்க்கறதுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் புசி கிட்ட கேட்டிருப்பாப்ல, என்னங்க இவங்களை எதுக்குங்க செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா, புசி ஆனந்த் சொல்லியிருப்பாப்ல, இந்த பெண்ணை பற்றி உங்களுக்கு தெரியாது, சொத்துக்காக சொந்த அப்பாவே கடத்தி கொண்டு போய் ஒரு மறுவாழ்வு மையத்தில் விட்டா ஆளாக்கும். அவங்க அப்பா இந்த பெண்ணுக்கு பயந்து போய் போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. என்ன தலைவரை நீங்க அப்படின்னு விஜய் அவர்கள், அப்படின்னா அந்த பொண்ணை செலக்ட் பண்ணுங்க, நம்ம கட்சியில் சேர்த்துருங்க, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பெண்கள் பாதுகாப்பு சரியில்லை இப்படின்லாம் பேசினாங்கல்ல. இப்போ இதெல்லாம் இவங்களுடைய பர்சனல் பிரச்சனை. இவங்க அவங்க அப்பாவை கடத்தினது கொண்டதெல்லாம் பர்சனல் பிரச்சனை. அதெல்லாம் சட்டம் ஒழுங்கில் வந்திருக்குமா? இவங்க பண்ணதுக்கு கவர்மெண்ட்டு காவல்துறையெல்லாம் என்ன பண்ண முடியும்? நம்ம பிஜேபி மாதிரின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம், அது தப்பு ஃப்ரெண்ட்ஸ். பிஜேபியோடைய ஒரு பிரான்ச் தானே இவங்க. அப்போ அதே மாதிரி தானே இங்கே இருக்கும். ரவுடிங்களாக பார்த்து, கடத்தல் பண்ணுறவங்களா பார்த்து, கொலை பண்ணுறவங்களா பார்த்து, அந்த மாதிரிப்பட்ட ஆட்களை தான் கட்சியில் சேர்ப்பாங்க. இதில் 2026 டிவிகே விசஸ் டிஎம்கே தான் போட்டியா. இதில் இந்த அம்மாவை மேடலை ஏற்றி சமத்துவம் சமூகம் பெண்ணியம்னு பேச விட்டுருக்காங்க. தாவேக்கா அப்படின்னா தந்தையை வெறுப்போர் கழகம் அப்படின்னு வைக்கலாமா? தற்கொலை வெற்றி கழகம், தற்கொலை பலூன் கழகம், பலூன் தற்கொலை கழகம், பாவேக்கா, தாப்பாக்கா. களத்துக்கு சென்று சேர்ந்து விட்டார். ஆமாங்க. மக்கள் மனதிற்கு சென்று சேர்ந்து விட்டார். என்னடி வாய்ஸ் இது? வெற்றியை நோக்கி சென்று சேர்ந்து விட்டார். எவ்வளவு நடிச்சாலும் உனக்கு 1500 ரூபா தான் பேமெண்ட். அணை போட்டு ஆத்த வேணும்னா தடுக்கலாம், காத்த தடுக்க முடியாது. அதையும் மீறி தடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சாதாரணமா இருக்கிற காத்து சூறாவளியா மாறும், ஏன் சக்தி மிக்க புயலா கூட மாறும். அத்தா, இங்க என்ன ஷூட்டிங்கா நடக்குது? பஞ்சிடலாம் பேசிட்டு இருக்க, சொல்ல வந்து மட்டும் சொல்றான் மயிரே. நம்ம பசங்க சம்பவம் பண்றதுல கில்லாடிகளா இருக்காங்களேப்பா. உங்க எல்லாரையும் வேண்டி வேண்டி கேட்டுக்கிறேன், தமிழ்நாட்டில இருந்து பல பகுதிகளில் இருந்து வர செய்திகள்லாம் கேட்கும் போது மன உளைச்சலையும் மன வேதனையும் தரதாகவே இருக்கு. சரி மக்களே, இந்த காணொலியை நான் இதோட என் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பேசியிருக்கிற விஷயங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் தட்டி விட்டு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு காணொலியில் சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை, டேக் கேர்.